மைக்ரோ எகனாமிக்ஸ் என்பது தனிநபர் மற்றும் சிறிய நிறுவனங்களின் பொருளாதார முடிவுகளைப் பற்றி படிக்கும் அறிவியல். மைக்ரோ எகனாமிக்ஸ் என்பதற்கு தமிழில் சிறு பொருளியல் அல்லது நுண்பொருளியல் என்று கூறலாம். இது ஒரு நாட்டின் முழு பொருளாதாரம் அல்ல. தனி மனிதர், குடும்பம், நிறுவனம், சந்தை போன்ற சிறிய அலகுகளின் பொருளாதார செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் துறை. மைக்ரோ எகனாமிக்ஸ் என்ன கற்கிறது? 1. நுகர்வோர் நடத்தை, கன்சூமர் பிஹேவியர். மக்கள் ஏன் ஒரு பொருளை வாங்குகிறார்கள்? விலை அதிகமானால் வாங்குவார்களா? வருமானம் மாறினால் செலவு எப்படி மாறும்? உதாரணம்: பால் விலை உயர்ந்தால் மக்கள் குறைவாக வாங்குவார்கள். 2. உற்பத்தியாளர் நடத்தை, ப்ரொடியூசர் பிஹேவியர். நிறுவனங்கள் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும்? எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும்? லாபம் எப்படி பெறுவது? உதாரணம்: ஒரு பிஸ்கட் நிறுவனம். செலவு குறைந்து லாபம் அதிகரிக்க எப்படிச் செய்யலாம்? 3. தேவை வழங்கல், டிமாண்ட் சப்ளை. தேவை, டிமாண்ட் சோகஸ்மேலி மக்கள் வாங்க விரும்பும் அளவு. வழங்கல், சப்ளை சோகஸ்மேலி விற்பனையாளர்கள் வழங்கும் அளவு. விலை நிர்ணயம் இந்த இரண்டின் அடிப்படையில்தான் நடக்கும். 4. விலை நிர்ணயம், பிரைஸ் டிட்டர்மினேஷன். ஒரு பொருளின் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? சந்தையில் போட்டி இருந்தால் விலை குறையும். ஒரே நிறுவனம் இருந்தால் மொனோபொலி, விலை உயரும்.